எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி 15/7 இன்று காமராஜருடைய பிறந்த தினம். தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை, மிகப்பெரிய அளவு மாற்றங்களை தமிழகத்துக்கு வித்திட்ட ஒரு மாமேதை, அல்லது தமிழகத்தை சிருஷ்டித்த அப்படின்னு அது வேறு சமஸ்கிருதமாக இருக்குது, தமிழகத்தை உருவாக்கிய அல்லது புத்தாக்கத்துக்கு கொண்டு போன அப்படின்னு என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். அவரால் பல குடும்பங்கள், பிற மாநிலங்களில் மக்கள்களுக்கு கிடைக்காததெல்லாம் கிடைக்க வைத்தவர். நடுத்தர மக்கள் அதிகமாக தமிழகத்தில் இருப்பதற்கான காரணகர்த்தா. அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்கார் அப்படின்றத மறைக்கடிக்கப்பட்டிருக்கு அல்லது இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு. அதை பதிவு செய்வது தான் இந்த காணொளியோட நோக்கம். முக்கியமாக அவர் எதிலெல்லாம் விடுபட்டார் அல்லது என்னெல்லாம் அவர் செய்ததெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு, காலப்போக்கில் நீர்த்து போகப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்களே அதை பார்த்துக்குங்க. நான் வரிசைப்படுத்துறது மட்டும்தான் என்னோடய வேலை. முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் 1954 முதல் 1963 வரை தமிழகத்தினுடைய கல்வி, விவசாயம், தொழில் வளர்ச்சி, எண்ணற்ற மகத்தான திட்டங்களை செயல்படுத்தினார். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை உயர இலவச கல்வி, மதிய உணவு திட்டம் மற்றும் நீர்ப்பாசன அணைகள் ஏழை எளிய மக்கள் வாழ்க்கை உயர இலவச கல்வி, மதிய உணவு திட்டம் மற்றும் நீர்ப்பாசன அணைகளை உருவாக்கியதன் மூலம் தமிழ்நாட்டின் நவீன வளர்ச்சிக்கு வித்திட்டார். கல்வி வளர்ச்சி திட்டங்கள், இலவச கட்டாய கல்வி, ஏழை குழந்தைகள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான புதிய தொடக்க பள்ளிகளை திறந்தார். குழந்தைகள் பள்ளிக்கு வருவதிலும் அவர்கள் வேலைக்கு செல்வதில் முனைப்பு காட்டியதினால் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பொருளாதார நெருக்கடி இருக்கும் பொழுதும் மதிய உணவு திட்டம், பள்ளிக்கு வரும் குழந்தைக்கு பசியை போக்கவும் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கவும் இலவச மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார். அந்த திட்டம் இன்றும் பயனுள்ளதாக இருக்கிறது. இன்றும் குழந்தைகளை பள்ளிகளுக்கு வரவழைக்கிறது. பள்ளி சீரமைப்பு, மூடப்பட்ட 6000 பள்ளிகளை மீண்டும் திறந்ததுடன் கிளை நூலகங்களை உருவாக்கி கிராமப்புற மக்களின் கல்வி அறிவை உயர்த்தினார். விவசாயம் மற்றும் நீர்ப்பாசன திட்டங்கள், விவசாயிகளின் நீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பல பெரிய அணைகளை உருவாக்கினார். அவர்களுக்கு பிறகு பெரிய அணைகள் உருவாக்கப்படவில்லை, சிறு சிறு கிளை நதிகளில் தான் அணைகள் கட்டப்பட்டன. அவருக்கு பிற்பாக பவானிசாகர், மணிமுத்தாறு, அமராவதி, சாத்தனூர், வைகை, மேட்டூர் கால்வாய் திட்டம் மற்றும் பரப்பிக்குளம், ஆழியார் போன்ற முக்கிய அணைகள் இவரது ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டன. தொழில் வளர்ச்சி, தமிழ்நாட்டை தொழில்துறையில் முன்னேற செய்ய மத்திய அரசின் பல பெரிய பொதுத்துறை நிறுவனங்களை தமிழ்நாட்டில் நிறுவினார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC, ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை, பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை ICF, சேலம் உருக்கு ஆலை, திருச்சி பாரத மிகு மின் நிறுவனம் BHFL. சமூக நலத்திட்டங்கள், மின்சார வசதி, கிராமப்புறங்களுக்கு மின்சாரத்தை விரிவுபடுத்தி விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் மற்றும் மோட்டார் பம்புகள் கிடைக்க செய்தார். காமராஜர் ஆட்சி காலத்தில் 1954 முதல் 1963 இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு. காமராஜர் விவசாயம் சார்ந்த தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்னணி தொழில் மாநிலமாக மாற்றினார். தொழில்பேட்டைகள், தி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், ஆசியாவிலே மிகப்பெரிய தொழில்பேட்டை ஒன்றான கிண்டி தொழிற்பேட்டை, கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மற்றும் அம்பத்தூர் தொழிற்பேட்டைகளை நிறுவினார். இது ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழில்கள் வளரவும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவும் வழிவகுத்தது. மத்திய அரசு நிறுவனம் அவரது முயற்சியால் பாரத மிகுமின் நிறுவனம் திருச்சி, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC, ஆவடி கனரக வள தொழிற்சாலை RDNS ஃபேக்டரி மற்றும் பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை ICF தமிழகத்துக்கு வந்தன. தனியார் மற்றும் கூட்டுறவுத்துறை, மேட்டூர் கெமிக்கல், செட்டிநாடு சிமெண்ட், திருச்சிராப்பள்ளி சர்க்கரை ஆலைகள் மற்றும் பல கூட்டுறவு நூற்பாலைகளை தொடங்கி கிராமப்புற வேலைவாய்ப்பை பெருக்கினார்.
மின்சார உற்பத்தி. அவர் அணைகள் கட்டியதன் வாயிலாக புனல் மின்சாரம் அதிக மின்சாரங்களை உருவாக்கினார். அதில் மின்சாரம் இல்லாத கிராமமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்ற நோக்கில் செயல்பட்டார். நீர்மின் திட்டங்கள், குந்தா நீர்மின் திட்டம், பெரியார் நீர்மின் திட்டம், பைகரா மற்றும் மேட்டூர் சுரங்க மின் நிலையங்கள் போன்ற முக்கிய மின் திட்டங்கள் மூலம் மின் உற்பத்தியை அசூர வேகத்தில் உயர்த்தினார். கிராமப்புற மின்மயமாக்கல். இந்தியாவில் கிராமங்களுக்கு மின்சாரம் வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் பெற காரணம் இவரது திட்டமே. 2 பங்கு கிராமங்களுக்கு மின்சாரம் கொண்டு சேர்க்கப்பட்டதுடன் விவசாய பம்பு செட்டுகள் மானிய விலையில் மின்சாரமும் வழங்கப்பட்டது. மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள். ஏழை எளிய மக்களுக்கு தாராள உயர்தர மருத்துவம் கிடைக்க உள்கட்டமைப்பை உருவாக்கினார். தஞ்சை மருத்துவக் கல்லூரி. த ஓல்டு தாஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட் இஸ் கவர்ட் பை தாஞ்சூர் மெடிக்கல் காலேஜ். த ஜில்லா போர்டு நிதியை கொண்டு முற்றிலும் அரசு பணத்திலே தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியை அமைத்தார். தனியார் ஆதிக்கத்தை தடுத்து ஏழை மாணவர்கள் படிக்க இது வழிவகுத்தது. மதுரை மற்றும் சென்னை விரிவாக்கம். மதுரை மருத்துவக் கல்லூரி மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரிகளின் உள்கட்டமைப்பை உலகத்தரத்திற்கு உயர்த்தினார். கிராமப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள். ஒவ்வொரு வட்டாரத்திலும் பிளாக் ஆரம்ப சுகாதார நிலையம் PHC மற்றும் நடமாடும் மருத்துவமனைகளை தொடங்கி மருத்துவ வசதியை அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு சேர்த்தார். போக்குவரத்து துறை. வர்த்தகமும் கல்வியும் வளர சாலை வசதியை பிரதானம் என்பதை உணர்ந்தார். கிராமப்புற சாலைகள். குக்கிராமங்களையும் நகரத்துடன் இணைக்கும் வகையில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளமுள்ள தார் சாலைகளை அமைத்தார். தனியார் பேருந்து ஒழுங்குமுறை. அதுவரை தனியார் நபர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த பேருந்து வழித்தடங்களை முறைப்படுத்தி ஏழை எளிய மக்கள் குறைந்த கட்டணத்தில் பயணிக்க ஏதுவாக போக்குவரத்து சேவைகளை விரிவாக்கினார். நகர கட்டமைப்பு மற்றும் திட்டமிடல். தொழில் வளர்ச்சியில் நகரங்களை நோக்கி மக்கள் இடம்பெறுவதை முன்னரே கணித்து கட்டமைப்புகளை உருவாக்கினார். மாநில வீட்டு வசதி வாரியம். தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு 1961. 1961 வீட்டு வசதி வாரியத்தை முறைப்படுத்தி நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் சொந்த வீடு பெற வழிவகை செய்தார். புதிய நகரியங்கள் டவுன்ஷிப்ஸ். நெய்வேலி, திருச்சி, திருவெரும்பூர், BHFL, ஆவடி போன்ற பகுதிகளில் தொழிற்சாலைகளை ஒட்டி நவீன வசதிகள் கூடிய தொழிலாளர் நகரியங்கள் டவுன்ஷிப் உருவாக காரணமானார். போய் அந்த ட்ரைனிங் சென்டர்னு அந்த பஸ் ஸ்டாப் இருக்குது. சென்னை குடிநீர் திட்டம். திருச்சி நகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வைகை மற்றும் சாத்தனூர் திட்டங்கள் வடிவமைப்பு பிழைகளை முடுக்கிவிட்டார். காமராஜர் ஆட்சி காலத்தில் விவசாயிகள், நெசவாளர்கள் இடைத்தரகர்களின்றி சுரண்டலிலிருந்து காக்கவும் கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்தவும் கூட்டுறவு ஆலைகளை கோஆபரேட்டிவ் மில்ஸ் பெருமளவு உருவாக்கப்பட்டன. அவர் ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்ட கூட்டுறவுத்துறை புரட்சியின் முக்கிய விவரங்கள். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள். காமராஜர் பதவியேற்பதற்கு முன்பு தமிழ்நாட்டில் புகழூர், நெல்லிக்குப்பம், பாண்டியராஜபுரம் ஆகிய 3 தனியார் சர்க்கரை ஆலைகள் மட்டுமே இருந்தன. ஆலைகளின் பெருக்கம். கரும்பு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த சர்க்கரை ஆலைகளில் கூட்டுறவு முறையை புகுத்தினார். இதனால் 3ஆக இருந்த சர்க்கரை ஆலைகளின் எண்ணிக்கையை 1962க்குள் 8ஆக உயர்ந்தது. முக்கிய ஆலைகள் அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை, மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை மற்றும் கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலை போன்றவை இவரது ஆட்சி காலத்தில் தொடக்கப்பட்ட சர்க்கரை உற்பத்தி ஆலைகளாகும். இதில் கூடுதலாக கிடைத்தது மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை என்பது அவர்கள் கொடுத்த போனஸின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. கூட்டுறவு நூற்பு மற்றும் நெசவு ஆலைகள். நெசவாளர்கள் மலிவான விலையில் தங்குதடையின்றி நூல் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக கூட்டுறவு நூற்பாலைகளை தொடங்கினார். நெசவாலைகளின் வளர்ச்சி. 1951 தமிழகத்தில் 71ஆக இருந்த நெசவாலைகளின் எண்ணிக்கை காமராஜர் தொலைநோக்கு திட்டங்களால் 1962 முடிவில் 134ஆக பெருகியது. கூட்டுறவுத்துறைகளின் கீழ் நெசவாளர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை அரசை வழங்கி உற்பத்தியாகும் துணிகளை விற்க கூட்டுறவு சங்கங்களை கோப்டெக்ஸ் போன்ற அமைப்புகளை தொடக்கி பலப்படுத்தினார். கூட்டுறவு மற்றும் கூட்டுத் தொழிலாளர்கள். சவுத் இந்தியா பிஸ்கோஸ் 1962. 1962 கோவை சிறுமுகையில் செயற்கைகளை மற்றும் கூழ் தயாரிக்கும் பெரிய ஆலை கூட்டுறவு மற்றும் கூட்டுறவுத்துறையின் பங்களிப்போடு நிறுவப்பட்டது. அது பின்னால் தனியார் மயமாக்கப்பட்டு சுற்றுப்புற சூழலுக்கு கேடு ஏற்பட்டதுக்காக அந்த நிறுவனம் இழுத்து மூடப்பட்டது. இன்றும் அந்த நிறுவனம் இப்போ திருட்டுகளுக்கு புகலிடமாக இருக்கிறது. அந்த விஸ்கோஸ். கூட்டுறவு பால் பண்ணைகள். கிராமப்புற விவசாயிகளுக்கு உபரி வருமானம் கிடைக்க கூட்டுறவு முறையில் பால் உற்பத்தியாளர் சங்கங்களை அமைத்து ஆவின் ஆரம்ப வடிவம் போன்ற பால் பண்ணை உள்கட்டமைப்புக்கு வித்திட்டவர். இன்னும் நிறைய சாதனைகள் இருக்கிறது. அவருடைய புனல் மின்சாரத்தில் கொண்டு வந்ததனால் ஏற்படக்கூடிய புரட்சி. வீடுகளுக்கு மின்சாரம் கொடுக்கப்பட்டது. கல்வித்துறையில் புரட்சி. எல்லா பகுதிகளிலும் நிர்வாகத்தில் செய்த புரட்சியின் காரணமாக BHELுடைய இடத்தை தேர்வு செய்ததின் மிக முக்கிய பங்காற்றியவராகவும் காமராஜர் இருக்கிறார். அவருடைய சாதனைகள் இன்னும் சொல்லில் அடங்காதவை. இப்பொழுது இது போதுமானதாக இருக்கிறது. நன்றிகளோடும் அவருக்கு ஒரு வீர வணக்கத்தோடும் இந்த காணொளியை நான் நிறைவு செய்கிறேன். காமராஜர் கட்டிய பள்ளியில் படித்தவனாக அவருக்கு என்றும் நன்றியுடையவனாக இருப்பேன் என்கிற உறுதிமொழியோடும் விடைபெறுகிறேன்.